ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா பிரெட் வந்து ப்ரோட்டீன் ரீச்சாக எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ப்ரௌன் பிரெட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பன்னீர் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேரட், ஒரு சின்ன கேரட் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் முளைக்கட்டின பச்சை பயிறு, இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு சின்னதாக ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை பயிரை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பன்னீர், அடுத்து கேரட். இப்போது அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு. அப்புறம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கைட்டு வந்து நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பதத்துக்கு நம்ம இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வேணுனாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த ப்ரெட்டில் நான் வந்து வீட் ப்ரெட் தான் எடுத்துருக்கேன். இதுக்கு முன்னையும் பின்னையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை தோசைக்கல்லை சூடாக்கி எண்ணெயை வந்து ஸ்ப்ரே தான் பண்ணியிருக்கேன். அதில் அப்படியே போட்டு மாற்றி போட்டு முறுமுறுன்னு போட்டு எடுக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ வந்து நான் இந்த மசாலாவை இந்த ப்ரெட்டில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது தோசைக்கல் நல்லா சூடாகிட்டு இதை நம்ம அப்ளை பண்ணதை போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் அந்த மசாலாவை அப்ளை பண்ண வைப்போம். பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ சிம்மில் வச்சு 2 பக்கமும் மாற்றி போட்டு இப்போ நம்ம எடுக்க வேண்டியது தான். இப்போ இது தோசைக்கல் நல்லா சூடாகிட்டு இதை நம்ம அப்ளை பண்ணதை போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் அந்த மசாலாவை அப்ளை பண்ண வைப்போம். பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ சிம்மில் வச்சு 2 பக்கமும் மாற்றி போட்டு இப்போ நம்ம எடுக்க வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு நான் வந்து ஒரு 2 மசாலா ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்பிள், அப்புறம் கொஞ்சம் க்ரீன் டீ, இதான் வந்து என்னோடய நைட் டின்னர். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் ரீச்சாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.